தண்ணீரை திறந்துவிட்ட கர்நாடகா, மாஸ் காட்டிய விஜய் அண்ணா, காவிரியை கையோடு அள்ளி கொண்டு வந்த தாவேகா, மொத்த கனவையும் அடித்து நொறுக்கிய திமுக. உச்சநீதிமன்றத்தில் நடந்த தரமான சம்பவம். ஒரே நாளில் தண்ணீர் வந்ததின் கதை தெரியுமா? உடைகிறது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் காந்தியை அவமானப்படுத்திய அமைச்சர் நிர்மல்குமார். கர்நாடகா தண்ணீர் தராதது திமுக சதியா? ராஜினாமா செய்வார்களா 2 காங்கிரஸ் அமைச்சர்கள்? மொத்தமாக மாறிய திருமாவளவன். கேள்வி கேட்கும் பொதுமக்கள். தனித்து விடப்பட்ட முதலமைச்சர் விஜய். வம்பில் சிக்க வைத்த அமைச்சர் கீர்த்தனா. தாவேகா எம்எல்ஏவின் உயிருக்கு ஆபத்து. கலட்டி விட்ட விஜய் அண்ணா. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. விவேக் நடிச்ச படிக்காதவன் சொல்லி ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல ஒரு சீன், ஒரு ஆள் ஊர்ல பெரிய ரவுடியா சுத்திட்டு இருப்பாரு. விவேக் ஒரு டம்மி பீஸ், ஒரு அட்டகத்தி, இவரு ஒரு தாதா அந்த ஊர்ல சுத்திட்டு கிடப்பாரு. அப்ப அந்த ரவுடி வந்து விவேக் அடிக்கலான்னு சொல்லி வரும்போது ஒரு இரும்பு எடுத்துட்டு இப்படி விவேக் அடிக்கலான்னு தூங்கும் போது மேல பார்த்தா அந்த இரும்பு கரண்ட் ஒயர்ல பட்டு சொல்லி கரண்ட் ஷாக் அடிச்சிட வில்லனுக்கு. இதை வாய்ப்பா பயன்படுத்தி விவேக் என்ன பண்ணுவாரு, அந்த வில்லனுடைய அப்படியே ஒரு எத்தி விட்டோன்னே அப்போ விவேக் ஊர்ல இருக்க எல்லாருமே டான் 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 விவேக டான் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தாவேகாவுடைய நிலைமை நடந்துட்டு இருக்குது. கர்நாடகாக்கார ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேன், நீ பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா, அதெல்லாம் பேச்சுவார்த்தையில வரத்தவளை வேணா பண்ணி அப்படின்னு சொல்லி இவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்ட பிறகு இன்னைக்கு அங்கே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெஞ்சிருக்கு. கடுமையான மழை பெஞ்சு அவங்களுக்கு அணை நிரம்பி போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்நாடகாக்காரன் தண்ணி திறந்து விடல, உங்க அண்ணா விஜய் அண்ணா மாசெல்லாம் காட்டல, அங்கே அவனுக்கு அணையில் நீர் நிரம்பி போச்சு. இதுக்கடுத்து அவன் நீரை உபரி நீரை திறந்து விடலனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திறந்து விட்டுருக்கிறது உபரி நீர், வேஸ்ட் வாட்டர், அதுதான் அதுக்கான அர்த்தம். உபரி நீரை திறந்து விட்டுருக்கான். இந்த உபரி நீரை அவன் திறந்து விடலைன்னா அணை உடஞ்சி கர்நாடகாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். இப்படி வேற வழியே இல்லாமல் மழை அதிகமானதால வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்ததால தான் கர்நாடகாக்காரன் இப்போ தண்ணியை திறந்து விட்டுருக்கான். தண்ணியை திறந்து விடலை, உபரி நீரை கொடுத்துருக்கான். அதான் அங்கே நிலைமை. அப்போ இப்படி எல்லாம் நிலைமை இருக்கும்போது இந்த எந்த ஒரு அரசியல் அறிவும் தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு இந்த பற்றின ஒரு புரிதல் தெரியாது. கர்நாடகானா என்ன, காவிரி நடுவர் ஆணையம்னா என்ன, காவிரி மேலாண்மை ஆணையம்னா என்ன, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க பாத்தியா, விஜய் அண்ணா சைலண்டாக மேட்டரை முடிச்சார் பாத்தியா. இதுதான் விஜய் அண்ணாவுடைய மாசே. இதுதான், அவர் பேச மாட்டார் ஆனால் சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு பக்கம் பில்டப் கொடுக்குறாங்க. அமைச்சர் கீர்த்தனா பில்டப்புக்கெல்லாம் அக்கா வேற லெவல் பில்டப்பு. அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பல வகையான அவதூறுகள், எத்தனை இடையூறுகள், எத்தனை தடைகள் வந்தாலும் மக்களின் நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இங்கே கிடைச்சிருக்கிறதால இயற்கையே அண்ணாவுக்கு துணை நின்றுச்சு. இவர் வந்து இத்தனை தடைகள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்தது பிறகு கூட மக்களுக்கான ஆட்சி செய்கிறாராம். அதனால இயற்கையே இவருக்கு துணையாக நின்று அந்த காவிரி பகுதியில் மழை பெய்ய வச்சு வாண்டல் அவங்களே தண்ணி திறக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா இவருடைய நல்ல மனசு. மக்களுக்காக அப்படி ஆட்சி செய்கிறதால இதுக்காக இயற்கையே அண்ணாவுக்கு துணை நின்றுருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. திரும்ப மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இயற்கையின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறதல்லவா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கீர்த்தனா அக்கா இது ஒரு டைலாக் ஆட்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் உங்களுக்கு மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்கிறாரு, அதனால் இயற்கை அவருக்கு துணை நிற்கிது அப்படின்னா பெய்ய வேண்டிய மழை எங்கே பெஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிருக்கணும். எதுக்கு அங்கே மழை பெஞ்சு அவனுக்கு நிரம்பி அவன் இதுக்கடுத்து வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய உபரி நீரை நமக்கு தள்ளி விடுறான். இவங்களுக்கு நல்ல மனசு தான் இங்கே மழை பெஞ்சிருக்கணுமே, ஏன் இவரோட நல்ல மனசுக்கு அங்கே மழை பெய்யணும்? விஜய் நடித்த நண்பன் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும். சத்யராஜ் சொல்லுவார், இந்த பெண் இருக்கு, இது ரொம்ப காஸ்ட்லியான பெண், இது வந்து ஸ்பேஸ்லேயே எழுதும், அதுக்காக தயாரிக்கப்பட்ட பெண், இந்த பெண்ணோட விலை வந்து பல $1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ விஜய் ஒரு கேள்வி கேட்பார், ஏன் சார் ஸ்பேஸில் எழுதணுங்கிறதுக்காக எதுக்கு சார் இவ்வளோ காசு செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு பென்சில் செலவு அணிஞ்சிருக்கலாமே, பென்சில் $2 செலவில் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கேள்வி கேட்பார். அந்த மாதிரி தான் இப்போ கேள்வி கேட்க தோணுது. இயற்கை உங்களுக்கு துணை நிற்குது, நீங்கள் மக்களுக்காக ஆட்சி செய்றீங்கன்னா பெய்ய வேண்டிய மழை தமிழ்நாட்டிலே பெஞ்சிருக்கலாமே, எதுக்கு கர்நாடகாவில் பெஞ்சு அங்கே நிறைஞ்சி அங்கே வேற வழி இல்லாமல் அந்த உபரி நீரை திறந்து விடணும்? உருட்டுறது இருந்தாலும் ஒரு உருப்படியாக உருட்ட வேணாமா? இஷ்டத்துக்காக உருட்டிட்டு கிடப்பீங்க. சரி, ஒரு நல்ல ஆட்சி இருந்து இயற்கை துணை நிற்கும் அப்படின்னா
அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக மிக சிறப்பான ஆட்சி நீங்களே சொல்றீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய திறனற்ற ஆட்சியால ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை நமக்கு திறக்கப்பட்டு அதனால இங்க நம்மளோட குறுவை சாகுபடிகள் இங்க விவசாயம் செழிப்பா நடந்துட்டு இருக்கும். திமுக ஆட்சியில கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. 2022 ஜூன் 24ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. 2023 ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. 2024 ஜூலை 28ஆம் தேதி திறக்கப்பட்டது. 2025 கடைசியா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட 2025 ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு முறையுமே கரெக்டான முறையில் திறக்கப்பட்டது. விவசாயிகள் குறுவை சாகுபடியை சரியான முறையில் செஞ்சாங்க, விவசாயிகள் நல்ல முறையில் லாபம் பார்த்தாங்க. அப்படின்னா அப்போ இயற்கை திமுக அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு தான் இங்க துணையா நின்று இருக்குது. எந்த வகையான பிரச்சனைகள் இல்லாம, அங்க தண்ணீர் திறக்கிறதுல எந்த ஒரு குளறுபடிகள் ஏற்படாம விவசாயிகள் நல்ல முறையில் வாழ்றதுக்கு இயற்கை திமுக அரசுக்கு தான் 5 வருஷமா துணையா நின்றது. ஆனா நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 2 மாசம் தான் ஆச்சு, இதுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை. அவன் தண்ணியே திறந்து விட மாட்டேன்னு சொல்றான். இங்க நம்மளோட குறுவை சாகுபடியெல்லாம் வீணா போகக்கூடிய அளவுக்கு. அப்போ உங்கள்கிட்ட நீங்க உங்களுடைய கருத்துப்படி பார்த்தாலே இயற்கை உங்களுக்கு துணை நிற்கல அப்படிங்கிறீங்க. சரி, இதுல கூடுதலா இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? அப்ப இயற்கை தான் உங்க ஆட்சியை காப்பாத்திருக்க தவிர விஜய் அவர்களால் இங்க எதுவுமே செய்ய முடியல. அவர் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு மனிதராக இருந்துகிட்டு இருக்கிறாரு, நிர்வாகத்தை செயல்படுத்த முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்காருன்றதுதான் இங்க கீர்த்தனா சொல்றாங்க. ஏன்னா அவரால் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியோ, உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தோ, அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தியோ எந்த ஒரு செயல் திட்டமே அவரால் செய்ய முடியல. வேற வழி இல்லாம விவசாயிகள் மேல இறக்கப்பட்டு இங்க இறைவனோட உதவியால மழை பெஞ்சிருக்குது. அந்த மழையால உபரி நீர் இப்ப திறந்து விடப்பட்டிருக்கே தவிர இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒண்ணுமே செஞ்ச முடியல, இவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு கீர்த்தனா உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சமாச்சும் மனசாட்சி பசி பேச வேணாம். தண்ணி வந்துருச்சு அண்ணா அப்படி மாசம், இதுக்கு பின்னாடி பாட்டு வேற போடுறாங்க, ராவண மகண்டா, அதுக்கு பாட்டு வேற போட்டுக்கிறானுங்க. நீ எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, நீ வாழ பிறந்தவன்ல, ஆள பிறந்தவன், இப்படி டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இதுக்கு பிஜிஎம் வச்சு இப்படி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் கேவலமா இல்ல? என்னைக்கு தர வேண்டிய தண்ணியை அவன் வேற வழி இல்லாம இன்னைக்கு நிரம்பி போய் வெள்ளம் வரதால திறந்து விட்டு இருக்கிறான். இந்த புரிதல் கூட இல்லாம இதுக்கும் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு கிடக்குறாங்க. இப்ப இன்னைக்கு காலம் கடந்த திறந்து விடப்பட்ட இந்த தண்ணீரால விவசாயிகளுக்கு எந்த வகையிலுமே லாபம் இல்லை. நமக்கு தண்ணீர் வந்துடும் சரி, இதுக்கடுத்து சம்பா சாகுபடிக்கு அது தேவையான அளவுக்கு அது தண்ணீர் பயன்படும், ஓகே. ஆனா குறுவை சாகுபடி குறைந்த காலத்துல ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் தயாரா இருப்பாங்க. குறுவை சாகுபடினா ஒரு சில புரியாதவங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றோமே, கோடை காலம் முடியுது, சம்மர் முடிஞ்ச பிறகு விவசாயிகள் என்ன செய்வாங்க, நாற்றங்காலில் பயிர் நட்டு அந்த குறுவை சாகுபடிக்கான எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. கரெக்டாக அவங்க அந்த குறுவை சாகுபடிக்கு எல்லாமே நாற்றங்கால் எல்லாம் செய்யும் போது ஜூன் 12ஆம் தேதி கர்நாடகாவிலேருந்து நமக்கு காவிரி தண்ணீர் வரும். இந்த காவிரி தண்ணீர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே தண்ணி வரும்போது அந்த தண்ணீர் கரெக்டாக இங்கே ஏற்பாடு செஞ்ச அந்த நாற்றங்காலில் அந்த நாற்று நட்டு கரெக்டாக செப்டம்பர் அக்டோபரில் அங்கே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். செப்டம்பர் அக்டோபர்லேயே அறுவடையை முடிச்சிருவாங்க. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா விவசாயிகளுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட வேண்டியது 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி திறந்து விடு, வேற வழி இல்லாம அவன் திறந்து விட்டு இருக்கிறது இல்லையா? இதனால விவசாயிகள் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கடுத்து அந்த தண்ணியை வச்சு விவசாயிகள் இனிமே போய் குறுவை சாகுபடி நாற்றங்காலில் போய் நடுறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இது உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய காலம் அக்டோபர் தாண்டிடும். அக்டோபர் நவம்பர்ல தான் உங்களால் அறுவடை செய்ய முடியும். அப்ப நவம்பர்ல அறுவடை செய்யும் போது பருவகால மழை ஏற்பட்டுரும். அப்போ இங்க செஞ்ச அறுவடை எல்லாமே வீணா போயிடும். ஏற்கனவே அவங்க நாற்றங்காலில் நட்டு வச்சதும் அதுவும் இன்னைக்கு அது பயிர் வளர்ந்து பயிர் வந்து வயசாகி போச்சு, அது இனிமேல் தேராது. சரி, புதுசாக அவங்க நட்டு வச்சா கூட அது நவம்பர் காலத்தில் அது அறுவடை செய்யும் போது அதுக்குள்ள பருவமழை பெஞ்சு அது அவங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும், மொத்தத்தில் நஷ்டமாகி போயிடும். அதனால குறுவை சாகுபடி ஒட்டு மொத்தமாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதாவது நல்லா ஒன்று பாஞ்சுக்கோங்க, அந்த நிலத்தை உழுத செலவு இருக்கு, விவசாயிகள் நிலத்தை உழுவுறதுக்கான செலவு, அங்கே நாற்று நடுறதுக்கான செலவு, அந்த விதை பயிர்கள் வாங்குறதுக்கான செலவு, எல்லா செலவுமே இன்னைக்கு வீணா போய் விவசாயிகள் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இது வந்திருக்கக்கூடிய தண்ணீர் கூட அவனுக்கு நிரம்பி வேற பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திறந்து விட்டுருக்கான், உபரி நீரை திறந்து விட்டுருக்கான். ஆனா இந்த எந்த ஒரு புரிதலும் இல்லாம அறிவு இல்லாம இஷ்டத்துக்கு அண்ணா அப்படி மாஸ் காட்டிட்டாரு, அண்ணா கெத்து காட்டிட்டாருன்னு சொல்லி இது ஒரு பீத்திக்கிட்டு திரியிறாங்க. இவங்க ஆட்சியோட லட்சணம் இங்க எந்த அளவு இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சீர்குலைஞ்சு போய் கிடக்கு, உரிமைகளை ஒரு பக்கம் பறி கொடுத்துட்டு இருக்காங்க, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு. சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கான ஒரே உதாரணம் இன்னைக்கு உசிலம்பட்டியோட தாவேக்கா எம்எல்ஏ, உசிலம்பட்டியோட தாவேக்கா எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம் விஜய்ன்னு சொல்றவரு அங்க டிஎஸ்பியை போய் சந்திச்சு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ போய் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அண்ணா விஜயோட ஆட்சி இங்க செழிப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே மூடி மறைச்சு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்லி இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணீர் திறந்து விடாததுக்கும் திமுக தான் காரணம் சொல்லி
அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் இல்லையா, ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜகவுக்கு போய் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போய் அதுக்கப்புறமா இன்னைக்கு தாவேகா கட்சியில் வந்து சேர்ந்திருக்காருல்ல, அவர் தான் இதுக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஒரு பொன்னான அமைப்பு, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு வர முடியாது, நான் எங்க இருந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன்றதை நான் பெருமையாப்படுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா பாஜகவுடைய அரசியல் அவங்கள பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நேரு தான் காரணம் அப்படின்னு நேரு மேலே எழுதுவாங்க. எல்லா பில்லையும் நேரு மேலே தூக்கி எழுதிடுவாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சியில், பாஜகவுடைய ஆட்சியில் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுடா, அன்னைக்கு நேரு வந்து சரியான முறையில் செயல்படலை, நேரு அன்னைக்கு சரியாக செஞ்சிருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும். பெட்ரோல் விலை இன்னைக்கு ஏறிச்சுன்னா ஐயோ 60 வருஷத்துக்கு முன்னாடி நேரு சரியாக செய்யலைன்னு சொல்லி பாஜக எப்படி ஒரு அரசியல் செய்கிறார்களோ அந்த அரசியலை தான் அந்த பாஜகவிலேருந்து அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணீர் திறந்து விடாததுக்கு திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, தாவேகாவுடைய எந்த அமைச்சர்களும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அங்க பேசுறது ராஜ்மோகன் பேசுவாரு, அவர் ரைமிங்ல 4 டைலாக் விட்டுட்டு அவர் பேசுறது என்னன்னு அவருக்கே முதல் புரியாது, அவர் பேசிட்டு போயிடுவாரு. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் கிட்ட கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா எல்லா துறை சார்ந்த கேள்விக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் மட்டுமே பதில் சொல்றாரு. அவர் எல்லா பதில் சொல்லும் போதும் கடைசியில் இதுக்கு திமுக சதி, கரண்ட் இல்லை, இதுக்கான நிர்வாகம் இவங்கள்ட்ட சரியில்லைன்னா திமுக சரியில்லை, ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சரிப்பா, ஃபியூஸ் கேரியர் பகலில் தான்ப்பா பிடிங்கிட்டு போகிறான், சிசிடிவி ஃபுட்டேஜில் பகலில் பிடிங்கிட்டு போகிறான், நைட்டில் எப்படி கரண்ட் போவோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, திமுக சதி, திமுக சதி. அந்த மாதிரி இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணீர் திறந்து விடாததுக்கும் திமுகவுடைய சதிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது டிகே சிவகுமார், கர்நாடகா முதலமைச்சர் டிகே சிவகுமார் இங்கே திமுகவுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சார், ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சார். அதனால திமுக வந்து இங்கே சரியான நேரத்தில் இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது தாவேகா அரசுக்கு நல்ல பேர் ஆயிரும், அதனால இந்த நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக அவர்கிட்ட சொல்லி தண்ணீர் திறந்து விடாத வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு அறவேக்காடுத்தனமான பதிலை இந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கே இல்லை. அதுக்கடுத்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சார் காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி சார், உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவங்க திமுகவோட பேச்சை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை காங்கிரஸ் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆனால் டிகே சிவகுமார் வந்து காங்கிரஸ் தலைமை சொல்றதை விட ராகுல் காந்தி சொல்றதை விட திமுக சொல்றதான் கேட்பாரு, முக ஸ்டாலின் சொல்றதான் கேட்பாரு, அவர் அப்படியாப்பட்டவர்னு சொல்லி இப்படி ஒரு கருத்தை இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஸ்டாலின் சொல்றதான் கேட்பாராம், காங்கிரஸ் தலைமை சொல்றதை கேட்க மாட்டாராம். இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் மானரோஷம் இருக்கான்னு தெரியல. அப்ப சிடிஆர் நிர்மல்குமார் உங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா, பப்புன்னு சொல்றாரு. இத்தனை ஆண்டு காலமா பாஜகவில் இருந்த வரைக்கும் அப்படி பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணாரோ அதை இப்பயும் சொல்றாரு. ஏன்பா உங்க ஆட்சி உருப்படியா கர்நாடகாவில் நடந்துருக்குப்பா, ஆனா உங்களுடைய கர்நாடக முதலமைச்சர் உங்க பேச்சை கேட்க மாட்டாரு, ஸ்டாலினோட பேச்சை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி, அப்ப நீ அந்த அளவுக்கு நீங்க பப்புவா இருக்கிறீங்கப்பா அப்படிங்கிறாரு. கொஞ்சமாச்சும் மானரோசம் இருந்ததா இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணி வச்சு திமுக கிட்ட ஜெயிச்சுட்டு அங்க போய் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்களா, அதுல 2 அமைச்சர்கள் வாங்கியிருக்கீங்களா, மானரோசம் தான். அந்த 2 அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க. ஏதாவது செய்வீங்களா? எதுவுமே செய்ய மாட்டீங்க. இல்ல இந்த இப்ப இன்னைக்கு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், அவர் இப்போ ஒரு போன வாரம் தான் சொன்னாரு, நாங்கள் அடித்தால் திருப்பி அடிப்போம். டெல்லி மேட்டரை வச்சு சொல்லும்போது சொன்னாரு, நாங்கள் அடித்தால் திருப்பி அடிப்போம்னாரு. இன்னைக்கு உங்களை தான் இந்த கிளி கிளிக்கிறாரு. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, காங்கிரஸோடைய தலைமையோட பேச்சை கேட்க மாட்டாரு, ஸ்டாலினோட பேச்சை கேட்பாருங்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு உங்களை டம்மி படுத்துறாங்க, மட்டப்படுத்துறாங்களே, இப்போ நீங்க அடிச்சிட்டாங்களே திரும்பி அடிக்க வேண்டியதுதானே? அவ்வளோ ரோசம்லாம் இருந்தா நீங்க ஏன் இங்க இப்படி இருக்க போறீங்க? சரி, அது முடிஞ்சு போன கதை. அப்போ எது நடந்தாலும் இதுக்கு திமுக தான் சதி. நீங்க செயல்பட தெரியல உங்களுக்கு. அன்னைக்கே எவ்வளோ சொல்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னா, இவங்க என்னென்ன ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தயாராக மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு நல்லா பாருங்க, கர்நாடகாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அங்க பல வகையான கருத்து வேறுபாடு, காங்கிரஸ் பாஜகவுக்கு அவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் ஒன்னா வந்து நிற்கிறாங்க. அவங்க அந்த காவிரி நீர் விஷயத்தை அவ்வளோ முக்கியத்துவப்படுத்துறதால அனைத்து கட்சி கூட்டம் தொடர்ந்து அங்கே நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க இவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அனைத்து கட்சி கூட்ட ஏற்பாடு சிறப்பாக நடந்துச்சு. இவங்க ஏன் அனைத்து கட்சி கூட்ட ஏற்பாடு செய்ய மாட்டாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்ட ஏற்பாடு செஞ்சா எல்லாருடைய கருத்து கேட்டு தான் இங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்ற பேர் வந்து எல்லாருக்கும் இந்த கிரெடிட் எல்லாருக்குமே போயிருமே. நம்மெல்லாம் மாசு ராவண மகண்டான் நம்ம தான் பில்டப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அந்த பெருமை எல்லாம் நமக்கே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பில்டப் அரசியலை பார்க்கறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டங்களை ஏற்பாடு செய்யாம நாங்களே தனியா பார்த்துக்கிறோம்னாரு. ஆனா இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நபரா மாறி இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு கர்நாடகா தண்ணீர் திறந்து விடப்பட்டதுக்கு அங்க மழை பெஞ்சு அங்க நிரம்பி போனது மட்டும் முக்கிய காரணம் இல்ல. ஏன்னா அவங்க முந்தானத்து வரைக்கும் டிகே சிவகுமார் என்ன சொன்னாரு, எங்களுக்கே வறட்சியா இருக்கு, எங்களுக்கே தண்ணி பத்தல அப்படின்னு. இன்னைக்கு 2 நாள்ல தண்ணி எப்படி திறந்து விட்டாரு? அதுக்கு காரணம் திமுக. தண்ணி திறந்து விடாததுக்கு காரணம் திமுக இல்ல, தண்ணி திறந்து விட்டதுக்கு காரணம் திமுக. ஏன் அப்படின்னா திமுக உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு தொடுக்க போயிருக்காங்க.
காவிரி மேலாண்மை ஆணையம் குறிப்பிட்ட தேதியிலிருந்து 15ஆம் தேதி 15 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 கண்ணாடி தண்ணீரை திறந்து விடணும், தமிழ்நாட்டுக்கு நீங்க திறந்து விட்டே ஆகணும் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு. இனி அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். ஆனா அப்பயும் கர்நாடக அரசு திறந்து விட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. ஆனா விஜய் எங்க இருந்து நம்ம அவங்கள எதிர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆட்சியை வாபஸ் வாங்கிறாங்களோ, நம்மளோட கூட்டணி வாபஸ் வாங்கிறாங்களோ சொல்லி இவர் இத்தனை நாளா உச்சநீதிமன்றத்துக்கு போவே இல்லை. ஆனா திமுக உச்சநீதிமன்ற கதவை போய் தட்டினாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு கொடுத்தோம், இங்க வந்து கர்நாடக அரசு திறந்து விட மாட்டேங்குது, உடனடியாக திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்த உடனே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் உச்சநீதிமன்றம் உடனடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டிய ஒரே ஸ்ட்ராங்கான உத்தரவு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துட்டா அது கர்நாடக அரசுக்கு அவமானம். அதனால கர்நாடக அரசு டக்குன்னு என்ன செஞ்சாங்க, மழை அதிகமாக வந்துருச்சு, உபரி நீர் அதிகமாக வந்துருச்சு, அதனால திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி திறந்து விடுறாங்க. அப்போ இந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டதுக்கு முக்கிய காரணம் திமுக எடுத்த அந்த ஆக்கப்பூர்வமான முடிவு. உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்களே, அந்த ஆக்கப்பூர்வமான முயற்சி தான் இதுக்கு காரணமே தவிர உங்க விஜய் அண்ணா ஒண்ணுமே செய்யல. அவர் இன்னும் அமைதியாக உட்காந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் வந்து அந்த காலத்தில் அப்படி செய்யல, கலைஞர் இந்த காலத்தில் இப்படி செய்யலன்னு சொல்லி இன்னமும் பழைய புராணங்களை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சு ஊட்டிட்டு கிடக்குறாங்க. கலைஞர் இந்த காவிரி நடுவர் ஆணையம் உருவாகிறதுக்கு, காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாருன்றதெல்லாம் பேசிக் லெவல் வரலாறு படித்தா கூட இவங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாந்தா, 2007 இது மாதிரியான காலகட்டத்தில் கர்நாடகாவில் எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கிறாரு. அன்னைக்கு இங்கே கலைஞர் முதலமைச்சர். அன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய அளவிலான தண்ணீர் தட்டுப்பாடு, பெரிய அளவில் விவசாயிகள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படிங்கும்போது முதலமைச்சர் அன்னைக்கு கலைஞர் போய் எடியூரப்பாட்ட போய் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு, நீங்கள் தண்ணீர் திறந்து விடணும், இல்லைனா பெரிய அளவிலான பஞ்சங்கள், விவசாய பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படும் அப்படின்னோடனே அப்போ எடியூரப்பா அங்கே சொல்கிறாரு, நாங்கள் தண்ணீர் திறந்து விடலாம், ஆனால் திறந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, தமிழ்நாடு வென்றது, திமுக வென்றது, நீங்கள் உங்கள் மாநிலத்தை நீங்கள் பில்டப் பண்ணுவீங்களே, எங்களை மட்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு கலைஞர் சொல்லாரு, இல்லை நாங்கள் அப்படி வெளியில் யார்ட்டுமே இந்த விஷயத்தை சொல்ல மாட்டோம், இது நம்ம 2 பேர் அரசுக்கு உள்ளது மட்டும் இருக்கட்டும், தண்ணீர் திறந்து விட உரிமையை மட்டும் நீங்கள் தண்ணீர் திறந்து விடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதுக்கடுத்து இது சம்பந்தமாக நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, எடியூரப்பா சொல்கிறாரு, இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, அனைத்து கட்சிகள் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்கிட்டே கலந்து ஆலோசிக்கணும், அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையும் ஆதாரங்களையும் கொடுங்க அப்படிங்கும்போது கலைஞர் இங்கேருந்து பிடபிள்யூடியோட செக்ரட்டரி இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த செக்ரட்டரி அங்கே போய் எல்லாருக்கும் முன்னில போய் இங்கிலீஷில் கன்னட டிரான்ஸ்லேட்டில் 2 மொழியிலையுமே அவங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய விவரங்களை, நம்மளோட உரிமை எவ்வளோ முக்கியம் சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்ன பிறகு அன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர் கலைஞர் கேட்டு விட்டார், நான் எப்படி தராமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டார். ஆனால் இது பல ஆண்டுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. ஃப்ரண்ட்லைன் மாதிரியான பத்திரிகைகளை பின்னாடி காலத்தில் ஆர்டிகல் வந்த பிறகு, நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்லைன் பத்திரிகைகள் இன்றைக்கி ஆர்டிகல் இருக்குது, ஃப்ரண்ட்லைன் மாதிரியான பத்திரிகைகள் ஆர்டிகல் வந்த பிறகு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா கர்நாடகா நீரை பொறுத்தவரைக்கும் 2 மாநிலத்திலுமே இதை வச்சு பெரிய அரசியல் இருக்குது, எங்களால் தான் தண்ணி வந்துச்சு, உங்களால் தான் வந்துச்சுன்னு சொல்லி பெரிய அரசியல் இருக்கும்போது அன்னைக்கு கூட திமுக கலைஞர் அதை வெளியில் சொன்னதே கிடையாது. ஃப்ரண்ட்லைன் ஆர்டிகல் வந்ததுக்கு பிறகு தான் இது சம்பந்தமான விஷயம் தெரியும். ஏன் 2009 நடந்த சம்பவம், 2009 காவிரி நடுவர் ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த தீர்ப்பில் அந்த காவிரி நீரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து 419 டிஎம்சி தரணும், கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி தான் தரணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த தீர்ப்பு வந்து கர்நாடகாவில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது, பெரிய அளவிலான கொந்தளிப்பு, அங்கே தமிழர்கள் தாக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டுடைய பஸ் அந்த பக்கம் போனால் தாக்கப்படுது, இப்படி பெரிய ஒரு சர்ச்சைகள் ஏற்படும் போது அன்னைக்கு கலைஞர் ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை செய்கிறாரு, இப்படி நம்ம தமிழர் அங்கே தாக்கப்படுற விஷயம், அதனால இங்கேயுமே ஒரு சில தாக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த பிரச்சனையால் தண்ணிக்காக நம்ம ஏன் அப்படி அடிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணிக்கான ஏற்பாடு ஒரு பக்கம், நடுவர் மன்றம் ஏற்பாடு ஒரு பக்கம், இங்கே 2 மாநிலத்துக்குள்ள ஒரு அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அன்னைக்கு எடியூரப்பாட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உங்கள் மாநிலத்தில் ரொம்ப நாளாக திறக்கப்படாத திருவள்ளுவருடைய சிலை இருக்குது, கிட்டத்தட்ட 1991 அந்த சிலை, பெங்களூர் தமிழ் மன்றம்னு ஒன்று அங்கே இருக்குது, அவங்க சார்பில் ஒரு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரிக்கரை பகுதியில் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனால் அது அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ணி திறந்து வைக்கவே விடலை. அதுக்கப்புறம் கலைஞர் இந்த வாய்ப்பு அது சரியாக பயன்படுத்துறாரு. அந்த திருவள்ளுவருடைய சிலையை இன்னைக்கு நீங்கள் எடியூரப்பா உங்கள் கையால் திறந்து வைங்க, நானும் வரேன், நீங்கள் உங்கள் கையால் திறந்து வைங்க. அப்போ அதே மாதிரி உங்களுடைய கர்நாடகாவோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சர்வஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவோட கவிஞர் சர்வஜினாவுடைய சிலையை சென்னையில் நாங்கள் திறந்து வைக்கிறோம். அப்போ 2 மாநிலத்தில் 2 முக்கியமான நபர்களுடைய சிலைகளை திறந்து வைக்கிறதால 2 மாநிலத்துக்குள்ள ஒரு அன்பும் ஒரு பிணைப்பும் ஏற்படும். என்னதான் நம்ம மொழியால் வேறுபட்டாலும் 2 பேருமே ஒரு தாய் மக்கள் தானே, ஒரே மொழியிலிருந்து தானே பிரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள் செஞ்சு 2 மாநிலத்துக்குள்ள அமைதியை ஏற்படுத்துறதுக்காக கலைஞர் இவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி இது கலைஞர் சதி, திமுகவுடைய சதின்னு சொல்லி இன்னைக்கு RSS கூட்டம் தான் உளருமே தவிர அறிவுள்ள யாரும் அது உளர மாட்டாங்க. ஆனால் இதில் நமக்கு பெரிய வைத்தறிச்சல் என்ன தெரியுமா,
ஆனா திருமாவளவன்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர்ல போயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அவ்வளோ சாஃப்ட் கார்னர்ல போறாரு. இங்க கர்நாடகா நீர் இப்படி பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா, அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னும் ஏற்பாடு செய்யலையே சார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இந்த இடத்துல நியாயமா பார்த்தா ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். ஒரு நியாயமான நடுநிலையான ஒரு நபர்னா அவர் கண்டனம் தெரிவிக்கணும். ஆனா அனைத்து கட்சியும் கூட ஏற்பாடு செய்யல, அதுக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். அப்படி சாஃப்டா போறாரு. அதுக்கடுத்து பிரதமரை சந்திக்கணும், அது ஒரு காலத்தோட அவசியம். பிரதமரை போய் நம்ம முதலமைச்சரை போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு மென்மையா ஒன்று டைலாக் சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, சார் தாவேக அரசு வாயே திறக்க மாட்டாங்களே சார், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நம்மளோட உரிமையை அங்கே பறிச்சு வச்சிருக்காங்க, தாவேக அரசு மௌனமாவே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு திருமாவளவன் இதுக்கு பதில் சொல்றாரு, காவிரிங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், இந்த சென்சிட்டிவான விஷயத்துல நிதானமா முடிவெடுக்கலாம்னு சொல்லி தாவேக வெயிட் பண்றாங்களே என்னவோ அப்படின்னு சொல்லி இவ்வளவோ ஒரு மென்மையா தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. வடசென்னை படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். கிளைமேக்ஸில் தனுஷ் வந்து சமுத்திரக்கனி டீமை பார்த்து பேசுவார். நியாயமாக பார்த்தா அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணா, ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, இப்போ எங்களுக்கு அவங்கள பார்க்குறத விட உங்களை பார்க்க தானே பயமாக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவார். அதுதான் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசியலில் நடந்துட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த தாவேக அரசு இனியாச்சும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும், தமிழர்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக இனியாச்சும் நீங்கள் கொஞ்சமாச்சும் ஆக்கப்பூர்வ அரசியல் செய்யணும் தான் கேட்குறோம். ஏன்னா கர்நாடகா டிகே சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் தண்ணீர் திறந்து விட்டார் அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா கர்நாடகாவில் இன்னைக்கு தண்ணீர், அதாவது 2 நாள் முன்னாடி இருக்கு வறட்சி, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தண்ணீர் திறந்து விடுறது எதுக்குன்னா, இவங்க அடுத்து காவிரி நடுவர் ஆணையத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்தை உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மேகதாதுல அணை கட்டலான்னு இருக்கோம், பார்த்தீங்களா எங்களோட வறட்சி காலத்தை கூட தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டோம் பார்த்தீங்களா, அதனால நாங்கள் அணையே கட்டினா கூட தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ நாங்கள் தண்ணீர் தாராளமாக திறந்து விடுவோம். அதனால தான் டிகே சிவகுமாரோட சமீப கால பேட்டியை பாருங்க, இயற்கை அனைவருக்கும் பொதுவானது, இயற்கை அனைவருக்கும் பொதுவானது தானே, இது மாதிரியான வார்த்தைகள். அப்போ இயற்கை அனைவருக்கும் பொதுவானது, நாங்கள் அணையே கட்டினா கூட தமிழ்நாட்டோட உரிமையோ தமிழ்நாட்டுடைய தண்ணீரையோ நாங்கள் எங்கேயும் பறிச்சிட மாட்டோம், அவங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துருவோம் பாருங்க, வறட்சி காலத்தை கூட நாங்கள் தண்ணி கொடுத்துட்டோம் பாருங்க, இப்படி சொல்லி அவங்க மேகதாதுல அணை கட்டுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அதை தங்களோட ஆட்சியோட ஒரு கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாவேக அரசு இன்னும் உட்காந்து மிச்சர் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்கே தண்ணி பெரிய அளவில் வந்து வெள்ளம் வந்ததால தான் இங்கே தண்ணி வந்துச்சே தவிர இல்லைனா இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்படியே திறனற்று போயிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமைகளும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு விவசாயிகளை மாதிரி மொத்த தமிழ்நாடு மக்களுமே வானம் பார்த்துட்டு தான் உட்காந்து கிடக்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.